வெல்கம் டு மில்கீஸ் கிச்சன். இந்த வீடியோவில் பாசுந்தி மைக்ரோவேவ் அவனில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வாங்க பார்க்கலாம். ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கிட்டேங்க. 1/2 லிட்டர் எடுத்துக்கிட்டேன். ஃபுல் க்ரீம் மில்க் 1/2 லிட்டர் எடுத்து ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் ஊற்றிக்கிட்டேங்க. வேறு எந்த பாத்திரமும் இது உள்ளே வைக்கக்கூடாதுங்க. இந்த கண்ணாடி பாத்திரத்தை மைக்ரோவேவ் ஓவனில் உள்ளே வச்சுட்டேங்க. மைக்ரோவேவ் பவர் லெவலில் 10 நிமிஷம் வச்சுருக்கேங்க. செட் பண்ணி வச்சுட்டேன். பால் நல்லா காஞ்சிட்ருக்கு. 2 நிமிஷம் கழித்து திறந்து கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. அப்போ தான் ஏடு படியும், நல்லா திக்னஸ் வரும். இல்லைன்னா பால் பொங்கி வந்துடும். அதனால் கரண்டி போட்டு கிளறிட்டே இருக்கணுங்க. சின்ன உரலில் 10 முந்திரி எடுத்துக்கிட்டேங்க. இதை கரகரப்பாக இடித்து எடுத்துக்கங்க. ஒரு பிஞ்ச் அளவு குங்குமப்பூ எடுத்து பாலில் கலந்து ஊற வச்சுட்டேங்க. 10 மினிட்ஸ் கழித்து பால் ரொம்ப திக்னஸ் ஆகிடுச்சு. வெளியே எடுத்துக்கிட்டேங்க. இது மாதிரி ரொம்ப திக்காக இருக்குது, க்ரீமியாக. 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிட்டேங்க. சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ண பாதாம் எடுத்து சேர்த்துக்கிட்டேன். முந்திரி பொடி பண்ணி வச்சதை எடுத்துக்கிட்டேங்க, அதையும் சேர்த்துக்கிட்டேன். 2 ஸ்பூன் பால் பவுட்ரு சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கிட்டேங்க. பாலில் ஊற வச்சுருக்க குங்குமப்பூவை கலருக்கு சேர்த்துக்கிட்டேன். அடுத்தது சுகர் சேர்த்துக்கிட்டேன். 200 கிராம் சுகர் சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. எல்லாத்தையும் கலந்து அவனில் வச்சுட்டேங்க. சாரப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேங்க. மைக்ரோவேவ் பவர் லெவலில் 8 நிமிஷம் செட் பண்ணி வச்சுட்டேங்க. 1 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திறந்து கலந்து விட்டுக்கணும் நல்லா. இப்போ சூப்பரான பாசுந்தி ரெடி ஆயிடுச்சுங்க. நமக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம், அப்படியேவும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.